அறிவிக்கப்படாத மின்வெட்டு குறித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை சரி செய்யுமாறும் அறிவுறுத்தல். அதிமுகவுடன் அமமுகவை இணைக்க உள்ளதாக தகவல்கள் பரவிய நிலையில் டிடிவி தினகரன் தரப்பு மறுப்பு. அமமுகவிலிருந்து ஒரு சிலரே தாவேகாவில் இணைந்திருப்பதாகவும் நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகள் ஓரிரு நாட்களில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கட்சி தலைமை விளக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் மருத்துவர் அணி செயலாளராகவும் செயல்பட்டு வந்த வேணுகோபால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் தற்போதைய அதிமுக தலைமை அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லை என்றும் இபிஎஸ் மீது குற்றச்சாட்டு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 45வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள சீபா ஆதித்தனார் சிலைக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. சீபா ஆதித்தனாரின் 45வது நினைவு நாளான இன்று சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை முரசு நிர்வாக இயக்குநர் ரா. கண்ணன் ஆதித்தன் மாலை அணிவித்து மரியாதை. 1000 விளக்கில் உள்ள அலுவலகத்தில் உள்ள புகைப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை. ஐந்து ஆண்டுகள் அல்ல, 50 ஆண்டுகள் கழித்தும் தாவேகா ஆட்சி தொடரும். தாவேகா ஆட்சி நீடிக்காது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கோவையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை விரைந்து பிடித்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்தே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ரவுடிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவதாகவும் விளக்கம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். காவிரி நதிநீர் உரிமை என்ன கர்நாடகாவுக்கு மட்டும் சொந்தமா என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் பேச்சு ஆணவத்தின் உச்சம் எனவும் விமர்சனம். கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டும். கூட்டணி அமைச்சரவையை வரவேற்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாட்டில் கடும் வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறப்பை ஒரு வாரம் தள்ளி வைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை. கன்னியாகுமரியில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெப்பத்தில் இருந்து தனித்துக் கொள்ளும் வகையில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அருவியில் உற்சாக குளியல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து 2வது நாளாக பிரதான நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல். கோடை சீசனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் வாகனங்கள் நகர முடியாமல் அணிவகுப்பு. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை கழிக்க கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
வானில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் தென்படாமல் போக்கு காட்டியதால் மக்கள் ஏமாற்றம். சிவகாசி அருகே ரயிலில் ஏறும் அவசரத்தில் பிளாட்பாரத்திலிருந்து தண்டவாளத்தில் தவறி விழுந்த மதுபோதை ஆசாமி. பயணி ஒருவர் அபாய சங்கிலியை பிடித்து நிப்பாட்டிய நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி காரைக்குடி அருகே தாமரை கண்மாயில் நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் ஊத்தா கூடைகளை கொண்டு வந்து போட்டி போட்டுக் கொண்டு கட்லா, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் வெள்ளிமலை, மேகமலை மற்றும் பொம்மராஜபுரம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அரிய வகை சிங்கவால் குரங்குகள் நடமாட்டம். நீண்ட காலத்திற்கு பிறகு சிங்கவால் குரங்கு வரத் தொடங்கிய நிலையில் வனத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணிகள் மும்முரம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். பழைய கடைகளை இடித்து புதுப்பித்து கட்டும் பணிக்காக தற்போதுள்ள கடைகளை காலி செய்யுமாறு நோட்டீஸ் வழங்கியதற்கு எதிர்ப்பு. குற்றாலம் சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது நடந்து வரும் பராமரிப்பு பணிகளை ஒரு வாரத்திற்குள் முடிக்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சீசன் தொடங்கிய போதும் நடப்பாண்டில் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகளிடையே கேள்வி. கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் புகழ்பெற்ற தலமான வேளாங்கண்ணி மாதா கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் உற்சாக குளியல் போட்டு தேவாலயத்தில் மண்டியிட்டு சென்று மாதாவை வழிபட்ட கிறிஸ்தவ மக்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் போச்சம்பள்ளியில் களை கட்டிய வாரச்சந்தை. 6 கோழிகள் விற்பனையில் இன்று ஒரு நாளில் மட்டும் 2 கோடி ரூபாய் வரை எட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கோவையில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையிலான நாய்கள், பூனைகள் பங்கேற்பு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டுகளித்து உற்சாகம். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விடுமுறை நாளான இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சிலர் கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்த நிலையில் தாகத்திற்கு தண்ணீர் கூட தரவில்லை என குற்றச்சாட்டு. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் 1 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்த நிலையில் நேற்று மட்டும் கோயில் உண்டியலில் 3,76 லட்சம் ரூபாய் வசூல். தங்கள் சமூகத்தை சார்ந்த பிரச்சினைகளுக்கு ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் ரயில்வே நிலையத்தில் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் தெளிப்பது போல வினோத ஏற்பாடு. கோடை வெப்பத்தில் இருந்து சமாளிக்க தற்காலிக ஏசி போல அமைக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ரிலாக்ஸ்.